கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த வேலை கூட படப்பிடிப்பை ரத்து பண்ணிட்டு வர மாட்டார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய நண்பர் ஜெயராமன் அவர்களுக்காக படப்பிடிப்பை ரத்து செய்து விட்டு இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய பழக்க வழக்கம் தான் முக்கியமான காரணம். சினிமாவில் போட்டி பொறாமை நிறைந்த உலகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் ஜெயராம் ரொம்ப வித்தியாசமானவர். அவரை விரும்பாத நபர் யாருமே இருக்க முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில். அந்த அளவுக்கு எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ஒரு கதாநாயகன் ஜெயராம். இதை காளிதாஸ் ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். நடிப்புக்கு மட்டும் இல்லாமல் பழக்கத்துக்கும் ஜெயராம் அவர்களை ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் காளிதாஸ். அப்போ தான் காளிதாஸ் போய் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இது மாதிரி இன்னொரு உச்ச நட்சத்திரம் இந்த மேடையில் இருப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு ஜெயராம் அவர்களை வாழ்த்து வருமாறு அன்புடன் வைக்கிறேன். முதல்ல சின்ன வயசில் முதல்ல சினிமா ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பித்த காலத்தில் அம்மா இடம் கும்பகோணம் சொல்ல முடியாது. கும்பகோணத்தில் இந்த மாயபுரம் போகிறதுக்கு அம்மங்குடி சொல்லுவாங்க. கரெக்டாக அம்மங்குடின்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் ஒரு குக்கிராமம் சிறுகுடி சொல்லுவாங்க. அங்கே படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் நாங்கள் எல்லாமே கும்பகோணத்துக்கு தான் போவோம். பஸ்ஸில் கும்பகோணம் வரைக்கும் போனால் ஒரு 3 படம் பார்க்காம திரும்பி வர்றது, டிக்கெட்டு நம்ம எடுக்கிறது வசூலாகாது. ஸோ போய் 3 ஷோ பார்த்து திரும்ப வருவோம். ஒரு நாளைக்கு போகும்போது கும்பகோணத்தில் உங்களுக்கு தெரியும் 3 தியேட்டர் அந்த காலத்தில், ஜூபிட்டர், செல்வம், ராஜா 3 தியேட்டர். ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், ஒன்று கும்பேஸ்வரன் கோயில் போகிற ரூட்டில். அங்கே போகும்போது ஜூபிட்டர் தியேட்டரில் புது படம் போட்டிருக்காங்க, மரோச்சரித்ரா. லவ் ஸ்டோரி போட்டிருக்காங்க. கமலஹாசன் படம் தானே, பார்த்துடலான்னு சொல்லி நாங்கள் எல்லாமே உள்ளே போய் படம் பார்த்து வெளில வந்து திருப்பி சிறுகுடிங்கிற கிராமத்துக்கு போய் ஒரு நாள் வரைக்கும் நாங்கள் யாருமே எங்களுக்குள்ளே பேசிக்கிறதே இல்லை. அடுத்த நாளைக்கு தான் சொன்னோம், டேய் படம்னா இதுதான்டா படம், இதுதான் நடிப்பு, இதுதான் லவ் ஸ்டோரி. அந்த காலத்தில் இன்றைக்கி சொல்கிற நியூ ஜென்ரேஷன் ஃபிலிம் அது. அந்த படம் பார்த்து சிறுகுடிங்கிற கிராமத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு காலத்தில் நம்மளும் இந்த சினிமாக்குள்ளே கமல் சார் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நான் சொப்னத்தில் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. திரும்பி அதுவும் இல்லாமல் கடவுள் அதுக்கு மேலே என் பையன் சினிமாவுக்கு அவர் கையாலேயே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுங்கிறது யாரால லைஃப்பில் சொப்பனத்தில் அதுக்கு மேலே கூட நினச்சி பார்க்க முடியாது. அப்போ நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேங்கிறது, ஒரு ப்ரவுட் ஃபாதராக இங்கே நிற்க முடியறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஓல்டஸ்ட் ப்ரொடியூசர் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அவர் கீழில் இந்த மாதிரி ஒரு படம் என் பையனுக்கு கிடச்சதில்ல. ரொம்ப ரொம்ப நானும் என் குடும்பம் கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். கமல் சார்கிட்டே நான் அதுதான் சொல்லுவேன். நான் சார்கிட்ட தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃபார்மல் ஆகிடும். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை நான் சார்கிட்ட இப்படி என் பையன் சொன்னபோதே அவர் சார் என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க தான் சொன்னார். இன்றைக்கி ரொம்ப தூரத்துலேருந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் டிக்கெட்டை அப்படிலாம் சொன்னால் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவார். இதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம். அப்புறம் பாலாஜி தரணிதர், நான் எந்த யங்ஸ்டர்கிட்ட சொன்னாலும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு சொன்னாலும், இந்த படத்தை பற்றி யார்கிட்ட சொன்னாலும், சார் பையன் படம் பண்ண போகிறேன், யார் டைரக்டர் கேட்கும்போது பாலாஜி தரணிதர் சொல்லும்போதே அவங்க ஏது பக்கத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சார் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த டைரக்டர்கிட்ட வச்சுருக்காங்க. அந்த டைரக்டருக்கும், க்ரூ மெம்பர்ஸ், ஸ்ரீனிவாஸ் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் திருப்பி நான் சொல்கிறேன், கமல் சாருக்கு நான் நன்றிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன். நான் என் குடும்பம் உங்கள்கிட்ட கடமைப்பட்டிருக்கோம் சார். அதுக்கெல்லாம் மேலே இந்த காளிதாசனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு ப்ரொடியூசரும் டைரக்டருமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் முதல்ல அவர்கிட்ட சொன்னேன், சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் பூரா மீடியாங்கிறது தான் ഏറ്റവും ஸ்ட்ராங்கஸ்ட். காளிதாசன் எப்படி போகணும், அவனை எவ்வளோ மேலே கொண்டு போகணும், எவ்வளோ கீழே கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணுறதே மீடியா தான். அதனால் நம்ம பூஜா இல்லை அப்புறம் சார், ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அவங்க தான் அவனோட ஃப்யூச்சரே அவங்க கையில் தான் இருக்குது. அப்படி தான் இதே அரேஞ்ச் பண்ணது நிகில் முருகனுக்கும் இதுக்கு பின்னாடி ஆல் த க்ரூ பிஹைண்ட் திஸ் எல்லாருக்குமே என் குடும்பத்தோடு தேங்க்யூ ஸோ மச். 25 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஸ்நேகம் ஆதரவு அவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். ஜெயஹிந்த். சுரேஷ் அவர் ரொம்ப ஒரு அருமையாக சொன்னார். திரு கமல் அவர்கள் எப்படி குழந்தை நட்சத்திரமாக இன்று இந்தியாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாரோ, அது மாதிரி ஜெயராமன் அவர்களுடைய மகன் காளிதாஸ் அவர்களும் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து இன்னைக்கு கதாநாயகனாக வந்திருக்கார். அவர் கமல்ஹாசன் அவருடைய சாதனைகள் எண்ணில் அடங்காது. அவர் திரையுலகில்
ஆகஸ்ட் 12ஆம் தேதி களத்தூர் ரிலீஸ் ஆச்சு 1960. இப்போ வந்து 55வது ஆண்டு இருக்கார். அதனால் அவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று காளிதாசன் நம்ம கேட்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 53 வருஷம் 54 வருஷமாகுது அந்த சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டு காளிதாஸ் அவர்களை உங்கள் முன்னே பேச இருக்கிறேன். ஒரு பக்க கதையை பார்த்துருப்பீங்க. இந்த படம் மூலமாக ஹீரோவாக லான்ச் ஆகுறேன் இன்றைக்கி. கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்து என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்தோடனே இவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. இனிமேல் எதுவுமே எனக்கு பேசுகிறதுக்கு இல்லை. அப்பா சொன்னதே தான் எனக்கும், நானும் அதான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். மெயினாக கமல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, பர்சனலாகவும் நான் அவரை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அதனால் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அப்பா சொன்ன மாதிரி அவர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. இதுவும் இல்லாமல் கமல் சார் வந்துட்டு எப்படி சினிமாவில் நம்ம டெய்லி பார்க்குறோம், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவரை பார்க்கும்போதும் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே இருக்குது. ஸோ இப்போவும் நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இப்போவும் அவர் கூட உட்கார்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. ஸோ எல்லாரோடையும் ப்ரேயர்ஸும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹீரோ நட்ராஜ் அவர்களை பேச வருமாறு அன்புடன். முதல்ல அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சித்ராலட்சுமி சார். ஸோ இந்த ஒரு பக்க கதையை வந்து பாலாஜி தரணிதரன் வந்து புது விதமாக கதை பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவர் சொல்கிற சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பக்க கதையும் அமையும். அது உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் திருக்கரத்தால் வந்து காளிதாசன் ஜெயராமன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இந்த திரையுலகில் அவர் வந்து மிகச்சிறந்த கதாநாயகர் ஒருவராக விளம்பர வாழ்த்துக்கள். ஒரு பக்க கதை வெற்றி அடைந்த வாழ்த்துக்கள். திரு கேஆர் அவர்கள். காளிதாஸ் வந்து சமீபத்தில் விஜய் அவார்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் மிமிக்ரி பண்ணுறத சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சார். அது அங்கேருந்து நாங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த நிகழ்ச்சியை வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு வந்து பார்த்துருக்காங்க என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ மீடியா வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, அதுவும் பக்கத்திலே ஜெயராமன் நின்னதுனால ஈஸியாக எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு புரியுது ஜெயராமனுடைய சன்னு சொல்லி. பார்த்த உடனே நாங்களே ஃபீல் பண்ணதுன்னா எப்படி இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு பையனையும் இவ்வளோ திறமையாக இருக்கிற ஒரு பையனை விட்டு வச்சாங்கன்னு தான் என் மனசில் தோணுச்சாங்க. அதுக்குள்ளே ஒரு செய்தி என்னடான்னா, இந்த மாதிரி சீனிவாசன் வந்து படம் எடுக்கிறாருன்னு சொல்லும்போது என்னுடைய நண்பர், அவர் வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ் 54 வருஷம் 53 வருஷம் சொன்னாங்க. இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ப்ரப்போசல்னா இதுதான் கரெக்டான ஒரு முடிவு, வந்து நல்ல முடிவு எடுத்திருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அதனால் ஜெயராமன் ஃபேமிலிக்கே நான் வந்து பாராட்டணும். ரைட் டைம் ரைட் டெசிஷன்னு சொல்லுவாங்க. அந்த பையனை எந்த நேரத்தில் வந்து ப்ரமோட் பண்ணணும், எந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றது கரெக்டாக 2 பேருமே சினிமா குடும்பத்தை சார்ந்தவங்கன்றதுனால அந்த பையனுடைய வளர்ப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். நிச்சயமாக ஜெயராமன் கிட்ட என்ன டிசிப்ளின் இருக்கோ அது பையன்கிட்டையும் நிச்சயமாக இருக்கும். அவர்கிட்ட இது வரல எந்த ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை கிடையாது. அவருடைய நண்பர்களை தான் அதிகம், ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட அவருடைய நண்பர்களை தான் இன்றைக்கி தென்னிந்தியா முழுவதும் வந்து ஜெயராமன் சொன்னால் அவர் ஏதாவது இருந்தாலும் ஒரு படம் அவருக்கு வந்து கேப் இல்லாமல் கொடுத்துட்டு ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு அருமையான ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அருமையான பையன். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அதுவும் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்கிறது வந்து அருமையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இங்கே முக்கியமாக கமல் சார் வந்து பொதுவாக வந்து இன்றைக்கி நான் ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு நியூஸ் படித்தேன். அதில் என்ன செய்தின்னு சொன்னால், கமல் அவர்கள் சமீபத்தில் வந்து நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அவர் ஆக்சுவலாக வர்றதுக்கு காரணமே வந்து இப்போ அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எப்போவுமே அவர் வந்து ஒரு விஷயத்தை பார்ப்பார். அதாவது அதால் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன பிரயோஜனம். அவங்க வந்து ஒரு பெரிய பிரபலமான நடிகர்னு சொல்லியோ அதை ஒன்று ஃபஸ்ட்டு நட்பு பார்ப்பார். ரெண்டாவது அவங்களால இண்டஸ்ட்ரிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், அது எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறது ஒரு சாம்பிரதாயத்தில் ஒரு நாகரீகமாக ஒரு இது வரலும் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே சொல்ல போனால் என்னுடைய முதல் படம் நான் ஒரு வேறு துறையிலேருந்து டைரக்ஷனுக்கு வர ப்ரொடியூசராக ஈரமான ரோஜா படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் தான் பண்ணார். படமும் 125 நாள் போச்சுன்னும் போது என்னால் வாழ்க்கையிலே அது வந்தது மறக்க முடியாத ஒரு நல்ல நாள். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு. ஆனால் அந்த ஆங்கில பத்திரிகையில் ஒரே ஒரு
குறை எனக்கு. எல்லாரும் அதாவது ஆர்டிஸ்ட் பற்றி எழுதுகிறாங்க, டெக்னீஷியன்ஸ் பற்றி எழுதுகிறாங்க. இன்றைக்கி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு 12 குவார்ட்டர் பேஜ் விளம்பரம் வந்திருக்கு. ஆனால் ப்ரொடியூசரை பற்றி ஒரு சின்ன ஒரு வேர்டு கூட போடுறதில்லை. தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள், உங்களுக்கு பணம் கொடுக்குறதே ப்ரொடியூசர்ஸ்ன்றதுனால அவங்களுக்கும் இது ஒரு ப்ரமோஷன், அவங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டின்றது. நீங்களும் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது, தயவுசெய்து அது மென்ஷன் பண்ணுங்க. அது ஏன் வந்து நீங்கள் விடுறீங்கன்றது எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. அந்த பத்திரிக்கை பேரை நான் மென்ஷன் பண்ணவும் விரும்பலை. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி சஃபர் ஆகிட்டு இருக்கிறது, பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறது வந்து தயாரிப்பாளர்கள் தான். அதுவும் ஒவ்வொரு நாள் ஒரு பிரச்சனை. அதாவது எந்த அளவுக்கு ரெவென்யூ நல்லா இருக்கும், சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. எல்லோரும் நினைக்கிற மாதிரி சினிமா வந்து மோசமாக இல்லை, பார்க்குறவங்களும் அதிகமாகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரெவென்யூ வந்து வரக்கூடிய ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெவென்யூ எங்களுக்கு வந்து சேர்றதில்லை. அதை விட பிரச்சனைகள் அதிகம். இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேட்டலைட்டில் எங்களுக்கும் ஓவர்சீஸுக்கும் புதுசாக ஒரு ப்ராப்ளம் 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு சொல்யூஷன், அது பெரிய பயங்கரமான வந்து ஒரு ப்ராப்ளம். அது சுரேஷ் போன்றவங்களுக்கு நல்லா தெரியும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். ஸோ இப்படி படிப்படியாக இன்றைக்கி ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலங்கானாவுக்கு தனியாக டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பக்கம் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னும் தமிழ் படங்கள் டப் பண்ணி வந்தால் என்ன ஒரு கண்டிஷன் போடுவாங்கன்னு தெரியல. ஸோ நாளுக்கு நாள் எங்கள் நிலைமை மோசமாக இருக்கிறதுனால எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தாலும், ஏன்னா நாங்கள் உருவாக்கினா தான் படங்கள் வரும். ஏன்னா நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணுறது நாங்கள், நஷ்டத்தை பார்க்குறது நாங்கள், லாபம்ன்றது வந்து ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ஒரு 5% கூட தயாரிப்பாளர்களுக்கு இல்லை. அந்த மனசாட்சியோட தயவுசெய்து, ஏன்னா நல்லது செய்யணும்னு இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாரும் பாடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஊடகங்களும் சரி, பத்திரிகையும் சரி, தயவுசெய்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு பக்கம் உதவ வேண்டும் என்று பண்ணுவோம்னு கேட்டுக்கொண்டு, இந்த படம் நிச்சயம் வந்து ஒரு, ஏன்னா அந்த பாலாஜினுடைய டேலண்ட் வந்து பாராட்டி ஆகணும். ராஜ்குமார் சொன்ன மாதிரி கொஞ்சம் பக்கம் காணும்னு சொன்னோன்னு பல பேர் எங்கே போச்சு அந்த பக்கம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. அதில் தான் இப்போ ஒரு பக்கம் அவர்கிட்ட தான் இருந்திருக்கு, அவர் எடுத்து வச்சுருக்காரு அந்த கொஞ்சம் பக்கம் காணாமல் போகல. அதுலேருந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு டேலண்ட் உள்ள ஒரு டைரக்டர், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இத்தனை நாள் சக்ஸஸுக்கு பிறகு வெயிட் பண்ணதே வந்து அவர் நிச்சயமாக அவர் டேலண்ட் இருந்ததுனால தான் நல்ல ஒரு காம்பினேஷன் வரும்போது பண்ணலான்னு. அந்த அதிர்ஷ்டம் வந்து நிச்சயமாக காளிதாசுக்கு கிடைச்சதா இல்லை சீனிவாசனுக்கு கிடைச்சதான்றது சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு பக்க கதையுடைய இயக்குனர் பாலாஜி தரணிதரன் அவர்களே பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடைக்கு வந்திருக்க விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த ராஜ்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த படத்தை வெளியிட்ட ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னோட படத்தை ஆடியோ ரிலீஸ் பண்ணது கமல் சார், அவர் பேரை காப்பாற்றிட்டு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை அவர் லான்ச் பண்ணுறாரு, அவர் பேரை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன்.